கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாடுகள், சத்துருக்களின் போராட்டங்கள், இல்லை என்றால் மனிதர்களால் வருகிற போராட்டங்கள், சூழ்நிலைகள், எதிர்காலத்தை குறித்த பயங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல உங்களுக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் உங்களுடைய துருகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதில் நம்ம 3 காரியங்கள் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு இருக்கிற சமாதானம் அவர் கொடுத்ததாக இருக்கிறது. 2வது பகுதியை பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அப்போ உலகம் நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்குது, ஆனா அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உலகம் எந்த சமாதானம் கொடுக்குது? டிவி மூலியமா, சீரியல் மூலியமா, இல்லைன்னா ஒரு படம் மூலியமா, போதை வஸ்துகள் மூலியமாக, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தற்காலிகமான சமாதானம் அதுல இருந்து கிடைக்கிறது. நீங்க குடிக்கிறவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நீ ஏன் குடிச்ச? என் வீட்டுல ஒரே பிரச்சனை, அதனால எனக்கு சூழ்நிலை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு மதுபானத்தை அவங்க சமாதானமா நினைச்சு அதை தேடி போறாங்க. பிரியமானவர்களே, நம்ம இந்த காரியத்திலிருந்து நம்ம உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது உண்மைதான், ஆனா அது வெறும் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. அவர்களுடைய முடிவோ அழிவுக்கு நேராக கடந்து போகிறது. சாத்தான் அவர்களை தந்திரமாக வஞ்சித்து கேட்டுக்கு கூட்டி செல்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அவருடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கலக்கங்கள் வரலாம், பயம் வரலாம், ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கலங்க கூடாது, நம்ம இருதயம் பயப்படக்கூடாது. நம்ம கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம், நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்க உண்மையா இருந்து, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க, இல்லைன்னா உங்க சர்ச்சில் நீங்க ரொம்ப உண்மையா இருந்து உங்களை ஒருத்தங்க ஒடுக்குறாங்களா, உங்களுக்கு விரோதமாக அவங்க துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறாங்களா, பிரியமானவர்களே, நீங்க பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி நிமித்தம் நீங்க பாடுபட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிற மனிதர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்க பயப்படாம கலங்காம நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், சத்ருவானவின் தந்திரங்களுக்கு பயப்படாமல் அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறது நீங்கள் உணர்ந்து, அவர் உங்களுக்கு பலனாய் இருக்கிற நிச்சயத்தை நீங்கள் உணர்ந்து நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நாம் எதற்கெல்லாம் பயப்படக்கூடாது என்பதை ஒரு 5 காரியம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது பாடுகளை குறித்து. ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை அவர் பவுலுக்கு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்போ உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கூட அதை தான் விரும்புகிறார். நம்ம உண்மையா இருக்க வேண்டும். நம்முடைய மரண பரியந்தம் நம்ம உண்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். முதல் பகுதியை பாருங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே.
அப்போ ஒரு சின்ன கடுகளவு கூட நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு பயப்படக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க பயந்தீங்க அப்படின்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க, உங்களால ஜெபிக்க முடியாது, கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களால உணரவே முடியாது. 2வது பகுதியை பாருங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிரியமானவர்களே, இது அவருடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் முன்பே அறிவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்று கூட நம்முடைய தேவன் நம்மிடத்தில் பேசுவதற்கு அவர் அதிகமாக விரும்புகிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவர் உருவாக்கின நம்மளே அதிகமா பேசும்போது நம்மை படைத்தவர் எவ்வளவு பேச விரும்புவார் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட முன்பே நமக்கு சில காரியங்களை அறிவிப்பார். ஒருவேளை ஒரு மனிதர்கள் மூலியமா, இல்லைன்னா சபை போதகர்கள் மூலியமாக, அப்படி இல்லைன்னா சொப்பனங்கள் வழியாக, தரிசனங்கள் வழியாக நம்மிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நாம் அதை நிர்விசாரமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கவனமுடையவர்களாய் நாம் நடக்கும் பொழுது தீங்கான காரியங்களில் இருந்து நாம் விலக்கப்படுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் போராட்டங்களிலும் நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். 2வதாக சத்துருக்களை குறித்து ஆதார வசனம் உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக அவங்க கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. கடைசி பகுதி பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ல விரும்புகிறதும் அதுதான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாடுகள், போராட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில பார்வன் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது போல பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். பயமுறுத்தும் கோலியாத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம். சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நான் இதை செஞ்சிருவேன், உனக்கு விரோதமா நான் இதை சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட அவதூற பரப்புவேன்னு சொல்லி கூட உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க அந்த காரியங்களுக்கு பயப்படவே கூடாது. பிரியமானவர்களே, சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் அதிசயத்தின் தேவன், அவர் அற்புதத்தின் தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை மாற்ற அவருக்கு ஒரு நிமிடம் போதும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் காற்றையும் கடலையும் கூட அதட்டினார். எபிரேவின் மகளை உயிரோடு எழுப்பினார். மரித்த லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் ஆச்சரியமான உன்னதமான தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்க. சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்த பிரச்சனைகளும், மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு விரோதமாக வந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. 3வதாக மனிதரை குறித்து ஆதார வசனம் அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பவுல் ராயனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கென்று நிறுத்த போகிறார். அப்போ கர்த்தராகிய தேவன் அவருக்கு சொல்கிறார், பவுலே, நீ பயப்படாதே. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வரவைக்கும். அது மாத்திரமல்ல, நம்மை சோர்வுக்குள்ளாகி நம்முடைய செயல்பாட்டை முழுவதையும் தடுத்து விடுகிறது. இதை நாம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2 முதல் 4வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளை யாராவது நம்ம நேசிச்சவங்க காயப்படுத்தும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம்? சோர்ந்து போகிறோம் இல்லையா? எந்த சூழ்நிலைக்கும் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது பாருங்க, சூழ்நிலையை குறித்து பயப்படாதே. ஆதார வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்பட்டிருக்கத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சீஷர்கள் கடலில் கர்த்தரோடு பயணிக்கும் பொழுது காற்றும் கடலும் அவர்களுக்கு விரோதமாக வந்தது. அப்பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க? எத்தனையோ அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க ஏசப்பா கூட இருக்கும்போது. ஆனா அதை கூட விசுவாசிக்காம அவங்க அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசப்பட்டு பயந்து கர்த்தரை போய் எழுப்புவாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது இதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீங்க பயந்து கர்த்தரை விசுவாசிக்காம இருக்கிறீங்களா? இல்லனா
99% நீங்க விசுவாசிச்சிட்டீங்க, ஆனா 1% டவுட் உங்களுக்கு இருக்கா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதம் நீங்க முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 100க்கு 100 நீங்க கர்த்தரை மாத்திரம் நீங்க விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேலர் எகிப்தியர் துரத்துவதை கண்டு பயந்தார்கள். அது மாத்திரமல்ல, சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டு பயந்தான். இதை நாம் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணராமல் நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், பயந்து விடுகிறோம். வேதத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை பார்த்து அவங்க துரத்துகிறத பார்த்து பயந்தாங்க. சவுல் பெலிஸ்தியரோட பாளையத்தை பார்த்து அந்த கும்பலை பார்த்ததுமே அவர் பயந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், தைரியமா இருக்கணும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ நீங்க தீர்மானம் எடுங்க, நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அனுகூலமானதை உங்களுக்கு கட்டளையிடுவார். கடைசியாக எதிர்காலத்தை குறித்து ஆதார வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தான் நம்ம என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். நம்ம நிறைய பேர் மறந்து போகிறது, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நாளைக்கு இது வேணும், நாளைக்கு இந்த தேவை இருக்கு, இது எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே என்ன பண்ணுவாங்க, இருதயத்துல வியாகுலப்படுவாங்க, கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களே குழம்பி தவிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, நாளைய குறித்த தேவையை கர்த்தர் இன்றே சந்திப்பார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமுமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது, எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், நாளைய குறித்து நீங்க கலங்க வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளோ, நமக்கு இப்படி நடந்தா என்ன ஆயிடும், நம்ம வெளியே போறோம் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவோமா, நம்ம ரொம்ப தூர தேசத்துல இருக்கோம், நம்ம வீடோ எங்கேயோ இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியுமா இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பேருக்குள்ள நிறைய குழப்பங்கள் போராட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலக மனிதர்கள் உங்க கூட இருந்தா மட்டும்தான் உங்க கூட இருக்க முடியும். அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்களும் அவங்களும் ஃபோன் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, மனுஷங்க உங்க கூடவே இருந்தா கூட 24/7 யாராலையும் உங்க கூட இருக்க முடியாது இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, மனிதர்களை குறித்து கவலைப்படாத, உன் சூழ்நிலையை பார்த்து கவலைப்படாத, உனக்கு விரோதமாக வருகிற சத்ருவானவனை குறித்து பயப்படாத, உடைய எதிர்காலத்தை குறித்து கூட நீ பயப்படாத, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க பயப்பட மாட்டோம், நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு மகா பெரிய பலனா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துருவானவனின் தந்திரங்களினுடைய போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்குங்க. என்னுடைய எதிர்காலத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சுத்தம் மாத்திரம் பரிபூர்ணமாய் நிறைவேற உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று வேதம் சொல்கிறது. நாளைய தினத்தை குறித்து அப்பா உடைய பிள்ளைகள் கலங்க கூடாது. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் அப்பா பிள்ளைகளை பின்தொடரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தை நிர்மூலமாக்கி போடுங்க. பிள்ளைகளுடைய வீட்டுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியானவரின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அப்ப தேவ தூதர்களை விட்டு உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்க. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவா என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் சத்ருவானவனின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க.
என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இருதயத்துல தெய்வீக சமாதானம் இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், பாரங்கள், கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கி அவர்களுக்கு அப்பா அவருடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக வருகிற எல்லா பயப்படுதலுக்கும் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்கள்ல கூட கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீங்கொன்றும் காணாதபடிக்கு தீமையிலிருந்து பிள்ளைகளை விலக்கி அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.